எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் உடல் ஆரோக்கியத்துக்கு எப்படி நன்றி எழுதலாம்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரி வாக்கிங்கெல்லாம் எழுதலான்றதையும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மனுஷனோட அடிப்படை தேவை என்னன்னு பார்த்தீங்கன்னா அவனோட உடல் ஆரோக்கியம் தான். இந்த உடல் ஆரோக்கியம் நல்லா இருந்தால் தான் ஒரு மனுஷன் நல்லா இயங்க முடியும். இப்போ உதாரணம் சொன்னால், இப்போ உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்குன்னா தான் என்னால் இந்த வீடியோ கரெக்டாக போட முடியுது. அதேமாதிரி இந்த வீடியோ உங்களால் நல்லா பார்க்க முடியாது காரணம், நீங்கள் உடல் ஆரோக்கியம் நல்லா இருந்தாலும் உங்களால் பார்க்கவே முடியாது. செல்ஃபோன்லேயோ லேப்டாப்லேயோ நீங்கள் உட்காந்து பார்க்க முடியாது காரணம், உங்கள் உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்குன்னா தான் உங்களால் பார்க்கவே முடியும். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்துக்கு யாருமே ஒரு அங்கீகாரம் கொடுக்கறதில்ல. ஏதோ இருக்குது, ஆரோக்கியம் நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்றது நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் அந்த அங்கீகாரம் நமக்கு எப்போ கிடைக்குன்னா, நமக்கு ஏதாவது ஒரு வியாதியோ ஏதாவது ஒன்று வரும்போது தான் நம்ம உடலை பற்றி அவ்வளோ கவலைப்படுவோம். இப்போ உதாரணத்தை பற்றி சில பேருக்கு உடம்புல காய்ச்சலோ இல்லை தலைவலி ஏதாவது வந்தால் தான் உடல் ஆரோக்கியத்தை பற்றியே தோணுமே. நமக்கு உடல் ஆரோக்கியம் ஒன்று இருக்குது, அது வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தை பற்றி அவங்க கவலைப்பட மாட்டாங்க. ஸோ ஏதாவது ஒரு விபத்தோ இல்லை ஏதாவது ஒரு நோய் வந்தால் தான் அந்த உடலை பற்றி அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படின்ற விஷயமே தோணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ யாருக்காவது ஒரு விஷயம் நடந்ததுன்னா, யாருக்காவது விபத்து நடந்ததுன்னா நம்ம நினச்சோமா பரவாயில்ல, நம்ம தப்பிச்சிட்டோம், நமக்கு நல்ல கை கால்லாம் இருக்குன்னு நினச்சி நம்ம அப்ரிஷியேட் பண்ணுவோம். ஸோ முன்னாடியே ஆரோக்கியத்துக்கு நன்றி சொல்கிறதுனால என்ன ஆகும்னா, நம்ம ஆரோக்கியம் நல்லா சிறப்பாக இருக்கும். இப்போ நிறைய பேர் கேட்பீங்க, அப்போது நாங்கள் வெறும் நன்றி மட்டும் எழுதுனானா எங்களுக்கு வியாதியே வராதான்னு கேட்பீங்க. அப்படி இல்லைங்க, கண்டிப்பாக வியாதி வரும். வியாதி வந்தாலுமே நம்ம அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை தடுக்காது. இன்றைக்கி பாருங்கள், எத்தனை பேருக்கு சின்ன தலைவலி வந்தாலுமே அப்படியே உட்காந்துருவாங்க, எந்த வேலையும் பண்ண முடியாது. சின்ன தலைவலியோ சின்ன ஒரு காய்ச்சல் லைட்டாக வந்தாலுமே அவங்களால செயல்பட கூட முடியாது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்காதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் கேட்பீங்க, இப்போது நான் வெறும் நன்றி மட்டுமே எழுதிட்டே இருந்தேன்னா என் உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்குமா? நான் எந்த உடல் உழைப்பும் பண்ணாமல் நான் வெறும் நன்றி மட்டுமே எழுதுனா நல்லா இருக்குமான்னு கேட்டால் அப்படி இல்லைங்க. நீங்கள் உடல் உழைக்கணும். நீங்கள் ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணியே ஆகணும். அது பண்ணால் தான் உங்கள் உடலுக்கான எல்லா சக்திகள் கிடைக்கும். அட் த சேம் டைம் நீங்கள் நன்றி எழுதும் போதும் அதுக்கான ரிசல்ட்டு கொஞ்சம் சூப்பராக இருக்கும். இதை நிறைய பேர் கேட்பீங்க, இதை எப்படி நாங்கள் நம்புறது? இதுக்கு ஏதாவது ஆராய்ச்சிலாம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஆராய்ச்சிலாம் எதுவுமே கிடையாதுங்க. இது ஆராய்ச்சி பண்ணாங்கன்னு என்ன கூட எனக்கு தெரியாது. ஆனால் என்னோடய சொந்த அனுபவத்தில் சொல்கிறேன், கண்டிப்பாக நல்லா இருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நான் சொல்கிறேன், நீங்கள் நம்புறதை விட நீங்கள் இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணிவிட்டு அந்த 6 விஷயங்கள் நான் அப்லோட் பண்ணேன், அது எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் டெய்லி நன்றி எழுதிங்கன்னா உங்கள் லைஃப் ரொம்ப பெட்டராக இருக்கும். ஸோ இப்போ நன்றி எழுத பார்த்தீங்கன்னா, இப்போ 2 விஷயங்கள் நம்ம நன்றி எழுதலாம். ஸோ நான் சொல்லியிருந்தேன் எந்தெந்த விஷயம் நன்றி எழுதணும் நான் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ நிகழ்காலத்துக்கு நன்றி எழுதணும், அதுக்கப்புறம் கடந்த காலத்துக்கு நன்றி எழுதலாம். ஸோ இப்போ நிகழ்காலத்துக்கு ஆரோக்கியத்துக்கு நம்ம எப்படி நன்றி எழுதலாம்னு கேட்டிங்கன்னா, இப்போது நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா, இப்போது கை ரொம்ப நல்லா இருக்குது, கை நல்லா இருக்குன்னு எழுதலாம். கை நல்லா இருக்குது, என்னோடய கால்கள் ரொம்ப நல்லா இருக்குது, என்னால் நல்லா பேச முடியுது, என்னால் நல்லா சிந்திக்க முடியுது, என்னால் நல்லா ஓட முடியுது, என்னோடய இதயம் நல்லா இருக்குது, என்னோடய கல்லீரல் நல்லா இருக்குது, என்னுடைய உடல் நரம்பு பகுதிகள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது, என்னுடைய கண்கள் ரொம்ப நல்லா தெரியுது, என்னுடைய மூக்களால் நல்லா சுவாசிக்க முடியுது, என்னுடைய குடல் நல்லா இருக்குது சொல்லிட்டு நம்ம உடம்புல இருக்க எல்லா பாகங்களுக்கும் நம்ம நன்றி சொல்லணும். ஸோ இப்போ கடந்த காலத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம என்ன மாதிரி விஷயங்கள் நன்றி சொல்லலாம் பார்த்தீங்கன்னா, இப்போது நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 50 வயசு இருக்கும். ஸோ இப்போ 50 வயசு இருக்கும்போது நீங்கள் ரொம்ப டயர்டாக நமக்கு வயசாகிடுச்சு, நம்மளால் ஒன்றும் பண்ண முடியலன்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் கடந்த காலத்தில் இப்போ உங்களோட 20 வயசில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப சுறுசுறுப்பான ஒரு மாணவனாக இருந்திருப்பீங்க, ரொம்ப ஆக்டிவ் பர்சனாக இருந்திருப்பீங்க. ஸோ அந்த விஷயத்துக்கு நீங்கள் நன்றி சொல்லும்போது என்ன ஆகும்னா, அந்த எனர்ஜி உங்களுக்கு திருப்பி கிடைக்காத வாய்ப்புகள் உண்டு. ஸோ இது எப்படின்னா, இப்போ நம்ம எல்லாருமே இப்போ ஏஜ்னாலே நம்ம வயசாயிரும் முடிவு பண்ணிட்டோம். ஒரு ஏஜ் இன்றைக்கி ஒருத்தர் 40 வயசா, 40 வயசுனா என்ன நினச்சிப்பீங்க? அவ்வளோதான், நமக்கு வயசாகி போச்சு, இனிமேல் நம்மளால் எப்படி சாதிக்க முடியும்? 50-60 வயசு ஆச்சுன்னா நம்ம அப்படியே சோர்ந்துடும். கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு எல்லாமே பாடி ஆர்கன்ஸ்லாம் கொஞ்சம் டவுன் ஆகுன்றது நம்ம நம்பி அப்படியே உட்காந்துரும். ஆனால் பாருங்களேன், இன்றைக்கி 50-60 வயசு கூட எத்தனையோ பேர் நல்லா எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, வெளியே வாக்கிங்லாம் வராங்க, சில பேர் ஜிம்முக்கெலாம் போய் எக்ஸசைஸ்லாம் பண்ணுறாங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அவங்கள பொறுத்த வரைக்கும் ஏஜுன்றது ஒரு ஜஸ்ட் நம்பர். ஸோ நீங்கள் அதை ரொம்ப எடுத்துகிட்டு போனீங்கன்னா அதோட விளைவுகள் ஒரு மாதிரி போகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த வீடியோவில் பாருங்கள், நான் சில வாக்கியங்கள் கொடுத்துருக்கேன். நிகழ்காலம், கடந்த காலம் 2 வாக்கியத்தை கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ நிகழ்காலம் பார்த்திங்கன்னா, நன்றி என் மூளை ஆரோக்கியமாக இருக்குது, அதேமாதிரி நன்றி என் கல்லீரல் ஆரோக்கியமாக உள்ளது. ஸோ இதெல்லாமே நிகழ்காலத்துக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிகழ்காலம் சொன்னேன். அப்புறம் கடந்த காலம்ன்றது முன்னாடி உள்ள காலங்கள். 18 வயசில் நான் சுறுசுறுப்பாக இருந்ததுக்கு நன்றி, 25 வயதில் நான் மிகவும் சுறுசுறுப்பாக இருந்தேன்.
ஸோ 2 காலத்துக்கு நம்ம எழுதணும். ஸோ நிகழ்காலத்துக்கு எழுதலாம், கடந்த காலத்துக்கு எழுதலாம். அதே மாதிரி டெய்லி இதே எழுதிட்டு இருக்கக்கூடாது. இப்போது நீங்கள் இன்றைக்கி வந்து என் மூளைக்கு சொல்கிறீங்க, இதயத்துக்கு சொல்கிறீங்க, அப்புறம் கண்ணு, காதுக்கு சொல்கிறீங்கன்னா, நாளைக்கு வந்து நீங்கள் கல்லீரல், சிறுநீரகம், தோல், கால், கை அது மாதிரி சொல்லணும். ஸோ மாற்றி மாற்றி நீங்கள் எழுதணுமே ஒழிய ஒரே மாதிரி ஒரே நாள் எழுதக்கூடாது. ஸோ இப்போது கடந்த காலம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒன்றும் மாற்ற முடியாது. ஸோ மேபி அந்த 2 சென்டென்ஸ் வேணால் கடந்த காலத்துக்கு எழுதிட்டு 3 சென்டென்ஸ் நிகழ்காலத்து அந்த மாதிரி நீங்கள் பிரித்து எழுதிக்கலாம். ஸோ இதை பற்றி நான் ஃபர்தராக சொல்கிறேன் என்ன மாதிரி எப்படி எழுதணுன்றது. ஃபைனல் ஒரு வீடியோ வரும். ஸோ இப்போ அந்த 6 விஷயம் சொன்னதுக்கப்புறம் 7ஆக நான் ஒரு வீடியோ போடுறேன். அந்த வீடியோவில் வந்து எப்படி நம்ம எப்படி கரெக்டாக ப்ராப்பராக 6 விஷயத்துக்குமே நம்ம எப்படி நன்றி எழுதணும், எந்த டைமில் எழுதணுன்றது உங்களுக்கு ஃபர்தராக வீடியோ வரும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு உடலில் ஏதாவது ஒரு வியாதி இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு இதயம் ப்ராப்ளமாக இருக்குன்னா, நீங்கள் அந்த இதயத்தை விட்டுட்டு மற்ற உறுப்புகளுக்கு நன்றி சொல்லலாம். இப்போ எப்படி நான் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தது பார்த்தீங்கன்னா, கல்லீரலுக்கு நன்றி, தோலுக்கு நன்றி. ஸோ அது மாதிரி உங்களுக்கு என்ன வியாதி இருக்கோ அந்த வியாதிக்கான உறுப்பை விட்டுட்டு மற்ற உறுப்புகளுக்கு நன்றி சொல்லலாம். அப்படி சொன்னால் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இருக்கிற வியாதி கொஞ்சம் சீக்கிரமாக குணமாகறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நிறைய இருக்குது. ஏன் இப்போ நீங்கள் இப்போ ஒரு இதய நோயால் பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னா, ஏன் அந்த இதயத்துக்கு நன்றி சொல்லக்கூடாது அப்படின்னா, ஏன்னா உங்கள் ஆழ் மனசு வந்து அதை ஒத்துக்காது. ஏன்னா ஆல்ரெடி ஒரு ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குது. அது எப்படி நீங்கள் வந்து ஹெல்த்தியாக இருக்குன்னு சொல்லுவேன்றது கேள்விகள் நிறைய வரும். ஸோ குழப்பங்கள் நிறைய வரும். ஸோ அதனால தான் நான் அந்த விஷயத்துக்கு நன்றி வேண்டாம்னு சொல்லிட்டு மற்ற விஷயம் நன்றி சொல்லணும்னு என்ன ஆகுனா, சீக்கிரமாக உங்களுக்கு அந்த இதயம் வந்து ஹீலாக இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நம்ம ஆரோக்கியத்துக்கு நன்றிகள்னால என்ன பயன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லா தூக்கம் வரும். ஸோ இப்போ தூக்கம் தான் ரொம்ப முக்கியமானது. அதான் உங்களோட உடல் ஆரோக்கியத்தை இன்னும் நல்லா பலப்படுத்தும். 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆழ் மனசு வந்து ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ இப்போ ஆழ் மனசு ஆரோக்கியமாக இருக்கனால என்ன ஆகும்னா, உங்களால் வந்து வாழ்க்கையில் முடிவுகள்லாம் ரொம்ப சீக்கிரமாக எடுக்க முடியும். அது மாதிரி இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது ஒரு வியாதி வந்தால் அந்த வியாதிலேருந்து நம்ம மீண்டு வர முடியும்க்கான நம்பிக்கை நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் அதோட ரொம்ப முக்கியமான 2 நன்மைகள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் அதுக்கு சொல்யூஷன் தரேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ.